டெல்லி ஹைகோர்ட் ஒரு மிகப்பெரிய உத்தரவை போட்டிருந்தது. டெல்லியில் பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது. அந்த அளவில் டெல்லியில் பொல்யூஷன் இருக்கு, தீபாவளி கொண்டாடுவதற்கு ஏராளமான முறைகள் இருக்கு, அதை கையாளுங்கள், தயவு செய்து பட்டாசு வெடிக்காதீர்கள் என்று கூறினார்கள். அவர்களுக்கு பதில் கொடுக்கும்படி ஒரு சில சங்கிகள், ஒரு சில பிஜேபி சார்ந்த ஐடி விங்கை சார்ந்த நபர்கள், இன்னும் சொல்ல போனால் ரேகா குப்தா உட்பட பிஜேபியில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் பட்டாசை வெடித்து கொண்டாடினார்கள். ஏற்கனவே தெரியும், 8 to 10 மணி நேரம் டெல்லி ரோடுகளில் நீங்க நடந்து போயிட்டு வாங்க, 20 சிகரெட் குடிச்சதற்கு சமம். டெல்லியில் இருக்கக்கூடிய 5 to 3 குழந்தைகளுடைய லங்ஸ் டேமேஜ் ஆக தொடங்கிவிட்டது, முதியோர்களுடைய லங்ஸ் தொடங்கிவிட்டது. இது வெளிவந்த ரிப்போர்ட். ரேகா குப்தா she went to Supreme Court. நரேந்திர மோடிஸ் பிஜேபி கவர்மெண்ட் they went to Supreme Court. எதற்காக? தீபாவளியில் நாங்கள் பட்டாசை வெடிக்கணும் என்கிற அந்த உத்தரவை பிறப்பதற்காக. உலக நாடுகளில் எந்த நீதிபதியுமே, எந்த நீதிமன்றமுமே இந்த ஆபத்தான உத்தரவை கொடுத்திருக்கவே மாட்டார்கள். ஆனால் இந்தியாவில் அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டது. உத்தரவு கொடுக்கப்பட்டதுக்கு பின்பு என்ன? பட்டாசு தான். வெறும் 2000 ரூபாய்க்கு நான் வாங்க போயிட்டு இருந்தேன். ஆனால் துருவ் ராட்டி போன்ற நபர்கள் நான் பதில் கொடுக்கணும். யாரெல்லாம் பட்டாசு வெடிக்கக்கூடாது என்று கூறுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் பதில் கொடுக்கணும். அதனால நான் 10,000 ரூபாய்க்கு பட்டாசை வாங்கினேன். இதெல்லாம் பெருமையாக பேசிய நபர்கள். ரேகா குப்தா உட்பட அனைத்து நபர்களுமே இதை கொண்டாடக்கூடிய வேலையை பார்த்தார்கள்.